வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம சாதம் எப்படி பானையில் வடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குக்கர்லேயே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா. இப்போ சாதம் வடித்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சாதம் வடிக்கிறது எப்படின்னு நம்ம போடுறேன். நான் ஒரு 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 8 மடங்கு தண்ணி ஊற்றணும். இதை நல்லா கழுவிக்கலாம். நம்ம முதல்ல கழுவிட்டு இதே அளவில் ஒரு 8 மடங்கு 8 ஆளாக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சாதம் வந்து நல்லா வேகும். பாருங்கள், நான் அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் 8 டம்ளர், ஒரு டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி. நீங்கள் எந்த இதில் எடுத்தாலும் சரி, எந்த கப்பில் எடுத்தாலும் சரி, அதே அளவில் 8 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். ஒரு 8 டம்ளர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக ஒரு பானை எடுத்துக்குங்க. அதே மாதிரி அதோட மேலே இருக்க தட்டும் அந்த பானைக்கு சின்னதாகவோ பெருசாகவோ இல்லாமல் கரெக்டாக உட்கார்ற அளவுக்கு இருக்கணும். கரெக்டாக அதில் வந்து கரெக்டாக மூடணும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் பானை நழுவிட்டு கீழே வந்துடும். அதனால் கரெக்டாக தட்டு போடுங்க. நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக விடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அரிசி ஊற போட்டு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். தட்டு போட்டு மூடியே வந்து அடுப்பில் வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக கொதிக்கும். கொதிச்சோன்னே நம்ம தட்டை எடுத்துடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். தட்டு மூடியே இருக்கணும். மூடி இருந்தாலும் சீக்கிரம் கொதிக்கும். பாருங்கள், சாதம் கொதி வந்துடுச்சு. தட்டை எடுத்துட்டேன் நான். இப்போ இதை சிம்மில் வைக்கணும். ஸ்லோவாக வச்சுக்கணும் அடுப்பை. ஒரு பபுள்ஸ் வர அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப பபுள்ஸ் வரக்கூடாது. ஒரு பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பொறுமையாக வேகும் அரிசி. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. சாதம் பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டேன். சாதம் இப்படி மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தோன்னே அப்படியே தட்டு போட்டு வடிக்க வேண்டியதுதான். ஒரு 2 செகண்டு போதும். அப்படியே வச்சோம்னா அது அந்த கொதி வந்து அடங்கிடும். அடங்கின பிறகு நம்ம எடுத்து வடிக்கணும். ஏன்னா வந்து கொதியோடு எடுத்து வடித்தோன்னா அது கை மேலெல்லாம் படலாம். அதனால் அந்த கஞ்சி தண்ணி கையில் படக்கூடாதுன்னா நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம கஞ்சி தண்ணி வந்து நம்ம கையில் படாது. கொதி வந்து ரொம்ப கொதிச்சுட்டு இருக்கிறது சரியாக போயிடும். பாருங்கள், இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து லைட்டாக மேலேயே கொஞ்சமாக சாய்ச்சிட்டு பொறுமையாக வடிக்கணும். அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே பார்த்து நகர்த்தி விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய கிளாஸ் எடுத்து வைக்கலாம். இதை மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த இது வந்து நகராது. அப்படியே வந்து தட்டு அப்படியே இருக்கும். பாருங்கள், நகரவே இல்லை. நான் விட்டுட்டேன், அப்படியே இருக்குது பாருங்கள். இது வடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆனோன்னா இது வடிஞ்சிடும். எடுத்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். துணி வச்சு எடுங்க, சூடாக இருக்கும். பாருங்கள், கஞ்சி எல்லாம் வடிஞ்சிடுச்சு. கஞ்சி பாருங்கள், எல்லாம் கஞ்சி ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு. சாதம் பாருங்கள் எப்படி இருக்குது, பலன்னு இருக்கும் சாதம். பாருங்கள் சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி பலன்னு வருது பாருங்கள். நல்லா பலன்னு இருக்கும் சாதம். இந்த மாதிரி நீங்களும் வடித்து பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தி. நம்ம வந்து குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிடும்போது அதில் இருக்க உரம்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் நிறைய உரம் போடுறாங்க, பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அரிசியில் இருக்கும். இந்த மாதிரி வடித்து சாப்பிடும்போது அந்த கஞ்சியில் அதெல்லாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பாதிப்பு எதுவுமே நம்மளுக்கு வராது. அதனால தான் நம்ம சாதத்தை வடித்து சாப்பிட்ணுங்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். வடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வடிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.